வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே நாமத்தினாலே யாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடியதான சில காரியங்களின் நிமித்தம் நாம் சோர்ந்து போகிறோம், நாம் பலவீனப்பட்டு போகிறோம். இந்த சூழ்நிலைகளை நாம் என்ன செய்வது என்பது தெரியாது, அதற்கு தீர்வு என்ன என்பது தெரியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற ஒரே காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை, துதி ஸ்தோத்திரங்களை ஏற்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஸ்தோத்திர பலிகளை நாம் செய்கின்ற பொழுது நம்மத்தில காணப்படுகின்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கு, நம்முடைய சமாதானத்திற்கு அது ஒரு ஏற்ற வழியாக இந்த ஸ்தோத்திர பலிகள் அமையும். நம் அநேக நேரங்களிலே கடவுளை மறந்தவர்களாக, தேவனுடைய சமூகத்தை மறந்தவர்களாக, உலகத்தையும் உலகத்தாரையும் நாடி செல்வதினாலே இன்னும் கூடுதலான பிரச்சனைகளை நாம் நம் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிறோம். ஏனென்று சொன்னால், நாம் போகிறதான அந்த மனிதர்கள் நமக்கு இன்னும் அதிகப்படியான காரியங்களை சொல்லி வேதனைகளையும் பலவிதமான சம்பவங்களை சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்தி விடுவார்கள். அப்படி செல்வதற்கு பதிலாக ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஒவ்வொன்றாருடைய காரியங்களை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை மிக நேர்த்தியான முறையிலே அதை விடுதலை செய்ய அவரால் முடியும். இங்கே சங்கீதக்காரன் இந்த 50வது சங்கீதத்திலே அவர் சொல்கின்ற பொழுது மிக அழகான ஒரு சங்கீதம். இது ஆசாப்பினுடைய சங்கீதம். இந்த ஆசாப் இந்த பகுதியினுடைய கடைசி வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது 23வது வசனம், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், அப்படி அவன் செய்கின்ற பொழுது தன் வழியை செவ்வைப்படுத்திக் கொள்கின்றான், இதனாலே தேவனுடைய ரட்சிப்பு வெளிப்படுகிறதாக இந்த சங்கீதத்தை ஆசாப் என்ன செய்கிறார் சொல்கிறத நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் கடவுளுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற பொழுது அவன் கடவுளை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அதே நேரத்தில் தன்னுடைய வழிகளையும் தனக்கு வரக்கூடியதான காரியங்களையும் சரிபடுத்திக் கொள்கிறான் என்று சொல்லி ஆசா இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஸ்தோத்திர பலி செய்வதனாலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான சம்பவங்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கின்ற பொழுது, ஸ்தோத்திர பலி செய்கின்ற பொழுது எதிரி நம்மை விட்டு ஓடுவார். இரண்டாவது, நம்முடைய சிறையிருப்புகள் மாறும். மூன்றாவது, தடைகள் நீங்கும். நான்காவது, குடும்ப பாதுகாப்பு பெறும். நாம் செய்து பார்க்கணும். வேதம் சொல்வது ஒரு நாள் பொய்யாக போகாது. ஸ்தோத்திர பலிகளும் செய்கின்ற பொழுது நமக்கு எதிராக வருகிற எல்லா விதமான சக்தியும்
காரியங்கள் நம்மை விட்டு ஓடும். நமக்குள்ள இருக்கிற சிறையிருப்புகள் மாறும். தடைகளெல்லாம் நீங்கி போகக்கூடிய காரியங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறதான பாதுகாப்பு பெருகிக் கொண்டே போகும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த காரியங்களை ஒவ்வொன்றாக இன்றைக்கு நாம் தியானிப்போம். கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். முதலாவது காரியமாக ஸ்தோத்திரப்படி செய்கின்ற பொழுது எதிரியானவன் நம்மை விட்டு ஓடுவான். 2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பலியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்பப்படினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இல்லையா? இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சம்பவம் இங்க நடக்கிறது. யோசபாத்தினுடைய நாட்களிலே யோசபாத்துக்கு விரோதமாக எதிரிகள் வருகின்ற அந்த சூழ்நிலையிலே இந்த எதிரிகளுக்கு முன்பதாக நிற்கக்கூட பலனில்லாத ஒரு மனிதனாக யோசபாத் யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அவன் கர்த்தரை நோக்கி கண்களை அவன் ஏறெடுக்கிறான். நீங்கள் வசனம் 12 வாசிங்கள். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. எதிரிகள் நம்மை சூழ்ந்து நிற்கின்ற பொழுது செய்கின்றதான காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது ஆண்டவர் அதற்கு உண்டான பதிலை அல்லது ஆலோசனையை அவர் கொடுப்பார். இல்லையா? அப்போ இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர், எனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் என்பதை யோசபாத் அறிந்தவனாக இங்கே காணப்படுகிறார். 17வது வசனத்தை வாசியுங்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே என்ன செய்யும்? வரணும். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு கொடியேற்றுகின்ற பொழுது, சத்துரு உங்களுக்கு விரோதமாய் வருகின்ற பொழுது, கர்த்தரை நோக்கி நீங்கள் உங்கள் கண்களை நீங்கள் ஏறெடுக்கின்ற பொழுது, அல்லது கர்த்தரை நோக்கி உங்கள் விண்ணப்பங்களை வைக்கின்ற பொழுது, நான் உங்களோடு கூட என்ன செய்வேன்? நான் இருப்பேன். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு நிச்சயமாய் எனக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு மத்தியில எனக்காக யுத்தம் செய்ய ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். இங்க அவன் செய்த அடுத்த காரியம், கர்த்தருக்கு முதலாவது அவன் கண்களை ஏறெடுக்கிறான். இரண்டாவது அவன் செய்கிற காரியம் 18வது வசனம்.
யோசபாத் தரைமட்டு முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் இஸ்ரவேல் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்தார்கள். இல்ல என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம். யோசபாத்தும் அவனோட இருந்த மனிதர்களும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ பணிந்து கொண்டார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம போயிட்டு யாரையோ போயிட்டு பார்க்கணும். அவன் பெரியாளு, இவன் பெரியாளு, இவங்கிட்ட போய் சொன்னா அதை சரி பண்ணிடுவான், இதை சரி பண்ணிடுவான் சொல்லி பெரியாளுக்கு காலையில போய் நினைச்சுறான், போய் விழுகிறான். அதிகாரிகள் காலில் போய் விழுகிறான். அமைச்சர்கள் மத்தியில போய் காலில் போய் விழுகிறான். எங்க போனாலும் உனக்கு திரும்ப கிடைக்காது. நீ விழ வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய பாதம் தான். இங்க யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் முகம் குப்புற தரை மட்டும் தங்களுடைய தேவனுடைய சமூகத்துல தாழ்த்துகிறதை இங்கே பார்க்கிறோம் இல்லையா? 19வது வசனம். கோகாத்தின் புத்திரரிலும் கோராகியின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். யோசபாத்துடைய இந்த கூட்டத்துக்குள் இருந்த லேவியர்கள் இல்லையா, கடவுளுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தரை நோக்கி துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். துதி ரொம்ப முக்கியம். அவர்கள் தேவனுடைய பாதத்தில் முகம் குப்புற விழுந்தது மாத்திரமல்ல, தேவனை நோக்கி அவங்க என்ன செய்றாங்க? துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கு கீழே அதிகாலையில் எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கொஞ்சம் கேளுங்கள். உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை நீங்க முதலாவது நம்புங்க, அப்பொழுது நீங்க நிலைப்படுவீர்கள். ஆமா, தீர்க்கதரிசிகளை நம்புங்க, நீங்க சித்தி பெறுவீர்கள் என்று சொல்கின்றார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. தீர்க்கதரிசிகளை நீங்க நம்புங்க இல்லையா, கர்த்தரை நம்புங்க, தீர்க்கதரிசிகள் சொல்கிற வார்த்தைகளுக்கு செவியொடுங்கள், அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? சித்தி பெறுவீர்கள், உங்கள் காரியம் வாய்க்கும் என்று சொல்லி அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார் என்று சொல்லி 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கும்படியாக அவர் பாடகரை வரிசையிலே நிறுத்தி, இப்பொழுது எல்லாரும் ஆண்டவரை நீங்கள் பாடுங்கள், ஆண்டவரை துதியுங்கள் என்று சொல்லி அவர்கள் துதிக்கின்றார்கள். நடந்த சம்பவம் என்ன? எதிரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொண்டார்கள் இல்லையா? வாசிங்க 22வது வசனம். எப்படி யோசபாத்துடைய மனிதர்களும் லேவியர்களும் பாடி துதிக்கின்ற பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தரை எழும்படினால் அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் மோத செய்கின்றார். இதுதான் அவங்களுடைய வழி. உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வரும்பொழுது நீ செய்ய வேண்டியது என்ன? கடவுளுடைய பாதத்தில் உங்களை தாழ்த்தி நீங்கள் அவரிடத்திலே துதிகளையும் சோத்திரைகளையும் செய்யும் பொழுது அவங்களுக்குள்ளேயே விரோதங்களை ஆண்டவர் எழுப்பப்படுவார். கர்த்தருடைய வல்லமை இதை செய்யும். அப்படி ஸ்தோத்திரப்படி செய்கின்ற பொழுது எதிரி என்ன செய்வான்? ஓடுவான், வெற்றுண்டு சாவான். இதுதான் நடக்கும். செய்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி பாடி நீங்க துதி செய்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமா யார் எழுப்பி வராங்களோ அவங்க ஓடிடுவாங்க. அவங்களுக்குள்ளேயே விரோதங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? உருவாக்குவார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமித்து
அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் இதுதான் யோசனை நாட்களிலே நடந்தது. வெள்ளம் போல சத்தா உனக்கு விரோதமாய் செயல்பட்டுக் கொண்டு வருகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்காக கொடியேற்றுவார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க. வார்த்தை வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை வைப்பார். ஆகினால சோற்றபடி செய்கின்ற பொழுது எதிரி வெற்றுண்டு விடுவான் அல்லது ஓடி போவான். இரண்டாவது காரியமாக அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சக்தியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றதான ஒரு சூழ்நிலை. இப்படி அவர்கள் சிறைச்சாலையிலே நடுராத்திரியிலே இருக்கின்ற பொழுது கடவுளுடைய நாமத்தை பவுலும் சீலாவும் துதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் துதிக்கின்றதான ஒரு நேரம் நடுராத்திரி நேரம். இந்த நடுராத்திரியிலே இவர்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். அப்படி ஜெபிக்கின்ற அந்த வேளையிலே அங்கே இருக்கிறதான காவல் காத்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பவுலும் சீலாவும் ஆண்டவரை நோக்கி பாடி அவர் நோக்கி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிற சத்தத்தை அங்கே இருக்கிற காவலில் இருக்கிறதா அந்த காவல்காரர்கள் இந்த சத்தத்தை அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைகின்றது. பூமியெல்லாம் அதிர்கின்றதை அவர்கள் கவனிக்கின்றார்கள். கதவுகள் எல்லாம் மடமடமடவென்று திறக்கின்றது. பவுலுக்கும் சீலாவுக்கும் கட்டப்பட்டிருந்ததான கட்டுகள் எல்லாம் பட்டு என்று சொல்லி அருந்தோடுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நீ உத்தமத்தோடு உண்மையோடு கூட அமர்ந்து உன்னுடைய சிறையிருப்பு மாறும்படியாக தேவனுடைய சமூகத்திலே உன்னுடைய ஸ்துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நீ பாடி துதிக்கின்ற பொழுது உன்னுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். பலவிதமான கட்டுகளில் பலவிதமான சிறையிருப்புகளை மாற்றிக்கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே பார்க்கிறோம். இன்னைக்கு குறிப்பா நம்ம சொல்ல போனா போதை வஸ்துக்களிலே இன்னைக்கு அநேக சிறைப்பட்டுக் கொண்டிருக்கிற நாட்களிலே பார்க்கிறோம். பல இடங்களிலே போதை வஸ்துக்களை வைத்துக் கொண்டு போலீஸ்காரர்களால் சிறைப்பிடிக்கிறதை நாட்களிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்திய தேசம் முழுவதும் இந்த போதை வஸ்துக்களினாலே வாலிபர்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போதையினாலே நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் கூட அவர்கள் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போதை வஸ்துக்களினாலே அநேக பெண்கள் சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி இவர்கள் ஒரு பக்கம் செய்ய வழியும் பாவமும் இன்னொரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இதுதான் உலகம். இப்படி பலவிதமான சிறையிருப்புக்குள்ளாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த சிறையிருப்புகள் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த கட்டுகள் உன்னை விட்டு ஓட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில்
நேரம் காலம் பார்க்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி நீ விண்ணப்பம் செய்ய வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களை சார்ந்த நபர்களுக்காக, அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்காக, இவர்கள் இப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ளாக இருக்கின்றார்களே, இப்படிப்பட்ட கட்டுக்குள்ளாக சிக்கி தவிக்கின்றார்களே, ஆண்டவரே எங்களை விடுதலை செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் நோக்கி துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த சிறையிருப்புகளை மாற்றுவார். அவருடைய சிறையிருப்புகள் தரித்து ஓடும், அவருடைய கட்டுகள் அறுந்து போகும் என்பதை மறந்துவிடாதீர்கள். இதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை இன்னும் அதிகப்படியான அளவுக்கு தூண்டிவிட வேண்டும். பலப்படுத்தும்படியாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் அது வேறு வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு மனதோடு கூட நீ தேவனை தொழுது கொள்ளும் பொழுது உன்னுடைய கட்டுகள், உன்னுடைய சிறையிருப்புகள் என்ன செய்யும்? இங்கே இந்த இடத்துல நடந்த சம்பவம் என்ன? கதவுகள் திறவுண்டது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் எல்லாம் கடந்து போயிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை பார்க்கிற சிறைச்சாலையை காவல் காத்து கொண்டிருந்த மனிதர்கள் மத்தியில் என்ன உண்டாயிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக அவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பயம் கொண்டு என்ன இது மிகப்பெரிய ஒரு அதிசயம். இந்த கதவுகள் எல்லாம் திறக்கின்றதே, பூமியெல்லாம் அதிர்கின்றதே, இந்த மனிதர்களுக்கு போடப்பட்டிருந்த அந்த கட்டுகள் எல்லாம் கடந்து போயிட்டே என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறதை பார்த்தார். தங்கள் கைகளிலே வைத்திருந்ததான பட்டயத்தினாலே, ஈட்டியினாலே அவரவர்கள் தூக்கி கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். உண்மையிலானே உங்களை சுற்றிலும் இப்படிப்பட்ட கட்டுகள், சிறைகள் இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவரை நோக்கி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செய்கின்ற பொழுது இவைகளெல்லாம் உங்களை விட்டு ஓடுகின்ற பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் வாயடத்தி போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருப்பது எனக்கு தெரியலாம். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் வாயடத்தி போகின்ற காரியங்களை கர்த்தர் செய்வார். இங்கே பவுலுக்கும் சீலாவுக்கும் நடந்த சம்பவத்தை பார்த்து அவரை காவல் காத்துக் கொண்டிருந்த நபர்கள் வாயடைத்து போய் தங்களையே கொலை செய்யும்படியான நிர்பந்தத்துக்குள் மாறி போனதை இந்த இடத்துல அவங்க அப்படி செய்கின்ற பொழுது பவுல் சொல்கின்றார், உங்களுக்கு அப்படி எதுவும் செய்து கொள்ளாதீர்கள். நீங்க எது செய்கிறார்கள் இல்லையா? அவங்க போய் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் இவர்கள் எல்லாரும் ஓடி யாருக்கு முன்னாடி விழுகிறாங்க? யாரை சிறைப்படுத்தி வைத்திருந்தார்களோ, யாரை கட்டுண்டு வைத்திருந்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக இவர்கள் விழுந்தார்கள். ஐயா, எங்களை மன்னித்து விடுங்கள், உனக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக நான் இந்த காரியத்தை செய்து விட்டேனே என்று சொல்லி இந்த மனிதர்களுக்கு முன்பதாக விழுந்தார்களே இல்லையா? அவங்க பவுலும் சீலாவும் அழைத்து உங்களுக்கு ஒன்றும் செய்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதீர்கள், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் நாங்கள் செய்ய மாட்டோம். உங்கள் பயந்த பயம், நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும்? நீங்க ஒன்று செய்ய வேண்டாம், ஆண்டவரை மாத்திரம் விசுவாசத்தை ஆண்டவரை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுலும் சீலாவும் சொல்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சிறையிருப்புகள் மாத்திரம் அல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்களை வேடிக்கை பார்த்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவருடைய
எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு பவுலையும் சீலாவையும் சிறப்பிடிக்கிறவர்கள் எப்பொழுது அவர்களே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களாக தேவனுக்கு முன்பதாக நிற்கிறதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். சொன்னால் நாம் துதிகளையும் சோதனைகளை ஏற்கின்ற பொழுது நம்முடைய சிறையிருப்பு மாறும். முதலாவது நாம் பார்த்தோம், நாம் சோத்திரபடி செய்கின்ற பொழுது எதிரி நம்மை விட்டு ஓடுவார். இரண்டாவது சிறையிருப்பு மாறும். மூன்றாவது காரியமாக யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம். எக்காளங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு உணர்ந்துகையில் அடங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டயத்திற்கிறாரே சங்காரம் பண்ணினார்கள். இங்கே எரிகோ கோட்டையை சுற்றி வருகிறதான ஒரு சம்பவம். இது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவமா இருக்கிறதுனால தான் நான் எதையுமே விவரித்து சொல்ல முடியல. உங்களுக்கு அதனுடைய உள்ளான கருத்துக்களை மாற்றம் சொல்லிக் கொண்டு போகிறேன். இந்த இடத்துல எக்காலங்களை அவர்கள் ஊதுகின்ற பொழுது அவர்களுக்குள் இருந்ததான தடைகள் நீங்கி போயிற்று. நீங்கள் துதிகள் செலுத்துகின்ற பொழுது உங்களுக்கு எவைகளெல்லாம் தடைகளாக இருக்கின்றதோ அவைகளெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். இங்கே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுது எரிகோ கோட்டை இவர்களுக்கு ஒரு தடையாக நிற்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இந்த எரிகோ கோட்டை தகர்த்து எரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த கோட்டையை தாண்டி போக வேண்டும். இது நமக்கு ஒரு தடையாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் யோசுவா மனிதர்களை வரிசைப்படுத்தி இல்லையா அவர்கள் கைகளிலே எக்காலங்களை கொடுத்து 7 முறை இந்த எரிகோ மதிலை சுற்றி வரும்படியாய் செய்கிறார். அப்படி அவர்கள் இந்த காரியத்தை செய்தார்கள். யோசுவா சொன்ன அந்த வார்த்தைக்கு இந்த மனிதர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அந்த வார்த்தைக்கு அவர்கள் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து யோசுவா சொன்னது போல அணியாய் அவர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு முறையும் சுற்றி வருகின்ற பொழுது அவர்கள் எக்காலங்களை முழங்கினார்கள். இப்படி அவர்கள் 7 தடவை அந்த அழகத்தை சுற்றி அவர்கள் வருகின்றார்கள். 7வது முறை வருகின்ற பொழுது அவர்கள் எக்காலங்களை அவர்கள் முழங்குகின்ற பொழுது எரிகோ கோட்டை என்ன செஞ்சது? இடிந்து விடுகிறது. 15வது வசனம். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தடவை சுற்றி வந்தார்கள். அந்த மாத்திரம் பட்டணத்தை 7 தடவை சுற்றி வந்தார்கள். 7 தடவை சுற்றி வந்து இல்லையா சுற்றி வந்த அந்த கடைசி சமயங்களிலே எக்காலங்களை அவர்கள் ஊதுகின்ற அந்த வேளையில இந்த எரிகோ மதில் தகர்ந்து விழுந்ததை அவர்கள் பார்க்கின்றார்கள். எவை தடையாய் இருந்ததோ அந்த தடைகளை நீக்குவதற்கு
ஆண்டவரால் முடியும். அவர் செய்த ஒரு சிறிய எளிமையான முறை என்ன? ஆண்டவரை துதிக்கும்படியாக செய்கின்றார்கள். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த நகரத்தை 7 முறை சுத்தி பாருங்க. நீங்க சுத்தி வரும் போதெல்லாம் துதிகளை சோத்திரங்களை சொல்லிக்கொண்டே பாருங்க. நீங்க அப்படி சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் கோட்டையை தேவன் தகர்த்து போடுவார். உங்களுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட தடைகள் இருக்கும் என்று சொன்னால் எவைகளெல்லாம் தடையா இருக்கிறதா இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கைக்கு முன்னேறக்கூடாதபடிக்கு யார் தடையா இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய சமூகத்துல துதித்துக் கொண்டே வாங்க. போகும்போதும் வருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரை துதித்துக் கொண்டே வாங்க. எனக்கு இந்த காரியத்தினால எனக்கு தடை இருக்கிறது, இந்த நபர்னால எனக்கு தடை இருக்கிறது, இந்த செயல்பாடுகளினால எனக்கு தடை இருக்கிறது, இதை தகர்த்து போடும் ஆண்டவரை என்று சொல்லி போகையும் வருகையும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி துதித்து பாருங்கள். ஆண்டவர் தடைகளை உடைத்து எறிவார். இல்லையா? உடைத்து எறிவார். 6ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நீங்க வாசிக்க சொன்னா, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை வரவும் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! உன்னால் வெளியே போக முடியாமல், உள்ளே போக வரவும் முடியாமல், உனக்கு ஒரு அடைப்பு, ஒரு தடைத்தல் இருக்கும் என்று சொன்னார். தேவன் அதை முறித்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார். தடைகளை உடைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகிறவராக இருக்கிறார். அப்படின்னு சொன்னார், உன்னுடைய போக்கிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவனை நோக்கி துதித்துக் கொண்டே நீ இருக்கின்ற பொழுது உன்னுடைய தடைகள் மாறும். மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர், ஆமா, உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். உங்களுடைய தடைகளை நீக்கி அவர் வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்களுக்கு முன்பாக போவார். தடைகளை உடைத்து எறிகிற தேவன் உங்கள் தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு உங்களுக்கு முன்பாக அவர் செல்வார். எப்போது? ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். அடுத்தபடியாக சங்கீதம் 147 சங்கீதம் 147 12வது வசனம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனை உன் தேவனை துதி, அவர் உன் வாசலின் கால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். நீ துதி ஸ்தோத்திரங்களை செய்கின்ற பொழுது உன்னுடைய குடும்பம் பாதுகாப்பு, உன் குடும்பத்தினுடைய பாதுகாப்பு பெருகும். யோசனை பார்க்கிறீங்களா? உன்னுடைய குடும்பம் தலைக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால், தேவனை நோக்கி நீ துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். இங்கே இதுதான் இங்கே நடக்கின்றது. இல்லையா? 12ஆம் வசனத்துல கர்த்தரை நோக்கி என்ன செய்ய? ஸ்தோத்திரி, சீயோனே நீ என்ன செய்யும்? தேவனை துதித்து பாடம் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவரை துதிக்கவும் ஆண்டவரை போற்றி பாடவும் நாம் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்கிற காரியம், நீ எந்த வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவரை துதித்துக் கொண்டே பல முறை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல சத்ரு உனக்கு விரோதமாய் வந்து நிற்கிறானா, உங்களுடைய ஆத்மா தேவனை நோக்கி துதித்துக் கொண்டே இருக்கணும்.
உன்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனை நோக்கி துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய குடும்பம் பெருக வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனை நோக்கி துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். துதிக்க அவ்வளவு ஒரு வல்லமை உண்டு, துதிக்க அவ்வளவு ஒரு பவர் உண்டு. இங்கே துதிக்க 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 சகல விதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன பார்த்தீங்களா? அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை என்ன செய்கிறாரே? பலப்படுத்துகின்றார். உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு இல்ல எதிரியாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, எதிரிகளுக்கு முன்பதாக நீ சுகமாய் சேவமாய் இருக்கும்படியாக அவனுடைய வாசல்களை அவர் என்ன செய்கிறார்? தாழ்பாள்களை போட்டு அவர் பலப்படுத்துகிறார். அவரே உங்களுக்கு பாதுகாவலராக, வாசலாக அவர் நிற்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஒரு அற்புதமான பாதுகாப்பை கொடுத்து அந்த வீட்டுக்குள் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் அவர் என்ன செய்கின்றார்? நாம் ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். உங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை தேவனுக்கும் அவர்கள் ஏறெடுக்கும் பொழுது நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீங்க. உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரமாகிறது. அடுத்த வசனத்துல அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். எப்படி அந்த பிரச்சனை வரும்? அங்க எப்படி வியாதிகள் வரும்? அங்க எப்படி போராட்டங்கள் வரும்? அதுவே வராது. ஏன்னா உங்களுக்கு முன்பாக பாதுகாவலாக இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு. அவர் உங்களுக்கு பாதுகாப்பை வைக்க வேண்டும். உன் வீட்டை சுற்றிலும் அவரே காவலாளியாக இருக்க வேண்டும். அப்படி நிற்கின்ற பட்சத்தில் உன் எல்லைகளை அவர் பாதுகாத்து மாற்றமில்லை. உன் எல்லைக்குள் இருக்கிற அத்தனை பேர் பற்றியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, கொஞ்சம் கூட உனக்கு குறைவில்லாத ஆகாரத்தினால என்ன செய்கிறார்? திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு என்ன செய்யணும்? துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செய்கிறார். ஆண்டவர் உன் குடும்பத்தை ஆசீர்வாதம், உன் குடும்பத்தின் பாதுகாப்ப பெருக செய்வார் என்பதில் சந்தேகமே. ஒருவேளை சூழ்நிலைகள் பல விதத்துல சங்கடங்களை ஏற்படுத்தலாம். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் மத்தியிலே துதியின் சத்தத்தை நீங்கள் உயர்த்தி ஆண்டவரை நீங்க பாடுங்க. ஆண்டவர் அவர்களின் மத்தியிலே மிகப்பெரிய காரியங்களை செய்வார். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பணியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடைய என்று சொல்லி யோனா தீர்க்கதரிசி இந்த இடத்துல சொல்லிக் கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவனுடைய சூழ்நிலை அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால அவன் சொல்றான், நானோ வெளியே துதியின் சத்தத்தோட கூட உனக்கு என்ன செய்வேன்? நான் பலி செலுத்துவேன், ஸ்தோத்திர பலி. அதுதான் அவன் சொல்றான். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த துதிகளின் ஸ்தோத்திரங்களையும் நான் பலியாக உனக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி யோனா இந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 50:14 நம்ம வாசிக்கிறோம், நீ உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்து என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி இடுவது அவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம். அதனாலதான் 50:23 வாசிக்கிறோம், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம வாசிக்கின்ற பொழுது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பதாக நாம் உதடுகளை மௌனமாக வைத்திருக்க கூடாது.
ஒருவேளை நம்முடைய உதடுகள் மௌனமாய் இருந்தாலும் நம்முடைய உள்ளந்திரியங்கள் ஆண்டவரை துதித்துக் கொண்டே ஸ்தோத்திர பலிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? சங்கீதம் 33:1 வாசிக்க. சங்கீதம் 33. நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்காகும். நீ உண்மையான ஒரு மனிதனாய் இருப்பாய் என்று சொன்னார், அல்லது நீதிமானாய் இருப்பாய் என்று சொன்னார், நீ ஒரு செம்மையான மனிதனாய் இருப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாய் உன்னிடத்தில் பிறக்கக்கூடிய காரியம் என்ன? துதி. துதி உன்னிடத்தில் பிறக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் பேச்சும் பரியாசமும் தோத்திரம் செய்வதே தவறும். ஒரு வாயிலிருந்து தேவையற்ற பேசுறத தூக்கி போட்டு, அவன் இப்படி இவன் இப்படி, அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், இந்த பேச்சுக்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ என்ன செய்ய? சோத்திரம். இவ்வளவு தூரம் வேதம் நமக்கு தெளிவா போதிக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்? மற்றவனை பத்தி பேசுறதே பழப்பாடி சில பேர் வச்சிருக்காங்க. மற்றவனை பத்தி பேசுறதுக்கு நமக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் கிடையாது. நாம் எப்படி இருக்கிறோம் நம்ம சோதித்து பார்க்கணும். நம்ம சரியா இருந்தா மற்றவனை பத்தி பேசணும். நம்ம சரியில்லாத பட்சத்தில் மற்றவங்களை பத்தி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதை காட்டிலும் தோற்றம் செய்வதற்காக அந்த காரியத்தை நம்ம செய்கின்றோமா? கேட்டுக்கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய தோத்திரம் செய்கின்ற பொழுது எதையும் போடுவோம். தோத்திரம் செய்கின்ற பொழுது சிறையிருப்புகள் மாறும். தோத்திரம் செய்கின்ற பொழுது தடைகள் நீங்கும். தோத்திரம் செய்யும் பொழுது குடும்பத்தினுடைய பாதுகாப்பு பெறும். நீங்கள் நான் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்கு துயிலையும் சோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஏறெடுப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் வைத்திருக்கிற திரளான நன்மைகளை நீங்களும் நான் பெற்றுக்கொள்வோம் என்கிற சிந்தனையோடு கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுப்போம்.